தந்தை, மைந்தன், தூயாவியராகிய திரியேக கடவுளிடமிருந்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஞாயிறு தொழுகையில் ஆங்காங்கு இல்லங்களிலிருந்து பங்கு பெறும் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாள் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நாம் துதிப்பாடல் வழியாக போற்றி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தில் சாட்சிகளாய் இருக்கிறவர்கள் மூவர், தந்தை, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோமாக. அனைத்து படைப்புகளுக்கும் காரணராய் இருக்கின்ற படைப்பாளரும் பாதுகாப்பவரும் பராமரிக்கிறவரும் எங்களை வழிநடத்துகிறவருமாக இருக்கிற திரியேக கடவுளே, திருத்துவ ஞாயிறாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தந்தையே, திரியேக கடவுளிலே நம்பிக்கை கொண்ட நாங்கள் உம்மிலே உறுதியாய் நிலைத்திருக்கும்படியாய் கடவுளுங்களுக்கு தந்து வருகிற எல்லா வழிகாட்டுதலுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாதா, ஆண்டவரே, துன்பச் சூழல்களிலும் பல நிலைகளில் உம்மை நாங்கள் தொழுதிடவும் உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பை எண்ணி நன்றி சொல்லுகின்றோம். உலகம் பலவித தீமைகளை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் இல்லத்தில் இருந்து கொண்டு இந்த தொழுகையில் பங்கு சேருகின்ற எங்கள் திருச்சபையின் இறை மக்கள், இன்னும் இதர மக்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களோடு பேச வேண்டும், ஆண்டவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தர வேண்டும், நாங்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணங்களோடு உமது பிள்ளைகள் ஜெபத்தோடு பக்தி வினயத்தோடு இந்த தொழுகையில் பங்கு சேருகின்ற போது அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு இல்லங்களும் ஆண்டவருடைய ஆலயங்களாக, ஆண்டவருடைய மகிமை நிறைந்த கூடாரங்களாக ஆண்டவரை மாற்றப்பட்டு இந்த தொழுகை நேரத்தில் ஆண்டவருடைய கிருபைகளை அதிகமாய் பெற்றுக்கொள்ள அருள் செய்யும். ஆலயத்திலும் இந்த தொழுகைக்கு துணையாயிருக்கிற ஆண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொழுகையின் எல்லா பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சகல கனந்துதி மகிமை எங்கள் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். திரியேக கடவுளை உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கின்றோம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென். திரியேக கடவுளுக்கு மாட்சி உண்டாகும்படியாய் ஞான பாடலிலே 41வது பாடலை இணைந்து பாடுவோம். தூய தூய தூயரே திரியேக தேவா என்னும் 41வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை போற்றுவோம். Three
அன்பானவர்களே, திரியேக கடவுளை ஆராதிக்கின்ற நாம் இந்த குறைவுகளை என்னுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வதும் அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்வதும் இன்றியமையாத ஒன்றாகும். இந்த நேரத்திலும் இருக்கிற இடங்களிலே நாம் முழங்காற்படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. ஒரு நிமிடம் நம்முடைய அபாத்திரத்தன்மையை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். ஆண்டவர் தூயவர். பாடலிலே திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லி பாடினோம். ஆண்டவரே, தூயவர் 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 என்று சொல்லேன். ஆம், அந்த தூயவரை தரிசிக்கிற நாம், ஆராதிக்கிற நாம் அவரை போல தூயவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. பரிசுத்தமில்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிக்க முடியாது. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவரை தரிசிப்பார்கள் என்கிற இறை வார்த்தைகள். நாமும் தூயவர்களாய் அவரை தரிசிக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆண்டுடைய வசனத்தின்படி, ஆண்டவரே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி மன்றாடுவோம். அவர் நம்முடைய குறைவுகளை மன்னிக்கின்றவர், அருள் நிறைந்தவர். திரியேக கடவுளுடைய நாம மகிமைப்படும்படியாய் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னித்து மை தொழுது எனக்கு அருள் தாரும் என்று சொல்லுவோம். அதுபோல கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். என் நிறைந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்றார். உலக நாளத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்வோமா? இணைந்து ஜெபிப்போம். தூய கடவுளே, உம்மை போல தூய வாழ்வாழ எங்களை அழைக்கின்றீரேன். எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக கல்வாரியில் இரத்தம் சிந்தியதை நினைத்து பார்க்கின்றோம். எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டி நீர் தகப்பனே, அன்று நீர் சிந்திய இரத்தத்தால் இல்லங்களிலிருந்து தொழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு மது பிள்ளைகளையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். உலகம் என்று பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறதை உணர்கின்ற போது அனைத்துலகோரையும் ஆண்டவரை மீட்கும்படியாய் வந்த எங்கள் அன்பு கடவுளே, ஒவ்வொரு மக்களையும் விடுதலையாக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். நூதனமான பாவங்கள் பெருகி வருகிறது. கொடிய பாவச் செயல்கள் பெருகி வருகிறது. போதைப் பொருட்கள், ஒழுக்கக்கேடான காரியங்கள், கொலை வெறி, ஆண்டவர் வன்முறைகள் பலவிதங்களில் பெறுகிற இந்த சூழலிலே ஆண்டவர் எல்லாரையும் உமது இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நேற்று நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் நகரத்தை காவாவிடில் காவலர்கள் விழித்திருப்பது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் தேசத்தை சுற்றிலும் இருக்கிற பல பிரச்சனைகளை நீர் அறிகிறேன். எல்லைகளில் இருக்கிற போர் அபாயங்களை அறிகிறேன். ஆண்டவர்களை பாதுகாக்காவிட்டால் எங்கள் காவலர்கள் விழித்திருப்பது விருதா தகப்பனே. அதுபோல கொடிய ஆண்டவரே வியாதி பரவுகிற போது பல நிலைகளிலே ஆண்டவரே பாதுகாப்பு முறைமைகளை கைக்கொண்டாலும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறதை உணர்கின்ற போது கர்த்தரே எங்களை பாதுகாக்க வல்லவர் என்பதை நாங்கள் நினைத்து, ஆண்டவர் நீரே எங்களை பாதுகாத்தீர் என்பதை விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். மட்டும் எங்களை தாங்கி நீரே உமக்கு நன்றி. இன்னமும் எங்களை பாதுகாப்பீர் உமக்கு நன்றி. ஆண்டவர் இந்த தொழுகை வழியாகவும் உம்மை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் இப்படி தொழுகையிலே பங்கு சேர்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து வருகிறபடியால் நன்றி சொல்லுகின்றோம். விரைவிலே நாங்கள் இணைந்து ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு வாய்ப்பை தருவீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். கடவுளுக்கு தந்த திருச்சபையின் குடும்பங்கள் அனைத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், ஆண்டவரே நண்பர்கள் அனைவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற நல்ல தேசத்திற்காக, தலைவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பகுதியிலே நீர் தந்து வருகிற நல்ல காலநிலைக்காய் நன்றி சொல்லுகின்றோம். எங்களில் பலகீனப்பட்டவர்கள் கடந்த வாரத்திலே ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பலனுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். காத்திருந்த உமது பிள்ளைகளுக்கு நன்மைகளை தந்தீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து வார்த்தைகளை படித்து தியானித்து நாங்கள் ஆண்டவரே எல்லா மக்களுக்காகவும் அன்றாட காத்திருக்கின்றோம். கடவுள்களை வழிநடத்தும்.
தொழுகை மீதுள்ள பகுதிகளை ஆசீர்வதித்தார். இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொன்ன ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தினபடியால் நன்றி. முது பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே சொன்ன ஒவ்வொரு நன்றி பலிகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இன்னும் நன்மையினால் நிறைக்க இருக்கிற தேவருக்காய் நன்றி சொல்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம் ஜெபங்கேளும். அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தந்தையே, ஆமென். இப்போது இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதியை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை. கடைசியாக சகோதரரை சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொறுப்புகள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் என்ப வேண்டும். என்னை புலலை
தியானிப்பதற்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வடியாய் அவருடைய கரங்களில் நம்மை கையெடுத்து அவரை நோக்கி ஜெபம் செய்வோம். தூய கடவுளே, நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவரே உடைய சமூகத்திலே காத்து நிற்கின்றோம். ஆங்காங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். என்ன நோக்கத்தோடு இந்த செய்தியை சொல்வதற்கு எங்களை ஏற்படுத்தினீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறட்டும். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறோம் சுபங்கேளும் என்று நிறைந்த பரம தந்தையே, ஆமென். கிறிஸ்துவில் பேரன்புக்குரியவர்களே, இந்த திருத்துவ ஞாயிறு ஆகிய பரிசுத்த ஞாயிறு ஆங்காங்கிருந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தவும், உங்களோட இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் கடவுள் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்லுகின்றேன். இந்த நாள் திருத்துவ ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளிடமிருந்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாள் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட இறை வார்த்தை படிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பேரன்புக்குரியவர்களே, திரியேக கடவுளை ஆராதிக்கிற நாம் அவரில் நம்பிக்கை கொள்ளவும், அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புதிய நாடுகளை கண்டுபிடிக்கும் ஆர்வம் கொண்ட கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்று சொல்கிற மனிதர் மூவொரு கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர். என்ன செய்தாலும் எதை எழுதினாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியர் என்று சொல்லி சொல்லிவிட்டே அவரிடத்தில் வேண்டுதல் செய்துவிட்டே செய்கின்ற ஒரு பழக்கம் அவரிடத்தில் காணப்பட்டது. ஒரு நாள் அவருடைய நித்திரையிலே திரியேக கடவுள் அவருக்கு ஒரு புதிய நாட்டை வெளிப்படுத்தினதாக ஒரு சொப்பனத்தை கண்டார். அதை இங்கிலாந்து, போர்ச்சுகல் போன்ற அரசுகளிடம் கூறினார். அதை கண்டுபிடிப்பதற்குரிய உதவிகளை செய்து தர உதவியை நாடினார். ஆனால் அவர்களோ இது வீண் முயற்சி என்று சொல்லி அவரை புறக்கணித்தனர். இறுதியில் ஸ்பெயின் நாட்டு இளவரசி இசபெல்லா அவர்கள் அவருக்கு உதவி செய்தார். 1492 ஆகஸ்ட் 3ஆம் நாள் தன்னுடைய 41வது வயதிலே சாண்டா மரியா நின்யா பென்டா என்று சொல்கிற கப்பல்களில் சுமார் 100 ஊழியர்களுடன் பயணம் மேற்கொண்டார். 3 மாதங்கள் அலைந்த பின்பு ஒரு சிறு நிலப்பகுதியை கூட கண்டுபிடிக்கவில்லை. அவரோடு பயணம் செய்த பலர் நோய்வாய்ப்பட்டு மரித்தனர். ஆனால் திரியேக கடவுளில் நம்பிக்கை கொண்ட கொலம்பஸ் நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்ந்தார். 1492ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் ஒரு சிறு நிலப்பகுதியை கண்டுபிடித்தார். மூவொரு கடவுள் தன்னை கைவிடவில்லை என்று கூறி முதலாவது அந்த இடத்தில் இறங்கிய இடத்திற்கு ட்ரைனேடன் என்று சொல்லுகின்ற
பெயரிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி திரியேக கடவுளை அவர் போற்றி புகழ்ந்தார் என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. ஆம், அன்புக்குரியவர்களே, திருத்துவம் என்று சொல்லுகின்ற வார்த்தை திருமுறையில் நேரடியாய் சொல்லப்படவில்லை. ஆனால் இன்று நாம் திருத்துவ ஞாயிறை ஆசரிக்கின்றோம். கிறிஸ்தவ சமயம் ஓர் இறை கொள்கை கொண்ட சமயம், அதாவது ஒரே கடவுள் நம்பிக்கை கொண்ட சமயம் என்பதை நாம் அறிவோம். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன தந்தையாகிய கடவுளுடைய பிரதான கற்பனையின்படியே வேறு எந்த கடவுளும் இல்லை, ஒரே கடவுள் நம்பிக்கை கொண்ட சமயம்தான் கிறிஸ்தவ சமயம். ஆனால் நம்முடைய தொழுகைகளில் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சொல்லி 3 பண்புகளை, கடவுளின் பண்புகளை சொல்லுகின்றோம். இதை சிலர் தனியாய் தவறாய் புரிந்து கொள்வதுண்டு. எனவே தான் அறியாதவர்கள் சிலர் இன்றும் கிறிஸ்தவர்கள் 3 கடவுளை தொழுது கொள்கிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டுவதுண்டு. பல்லிறை கோட்பாடு உடையவர்கள் இவர்கள் என்று சொல்லி ஏளனப்படுத்துகிறவர்கள் உண்டு. கிறிஸ்தவர்களிலும் கூட சிலர் பிதாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து யெகோவா விட்னஸ் என்று சொல்கிற நிலையிலும், சிலர் கிறிஸ்துவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்துவ வழி என்று சொல்லுகிற நிலையிலும், மட்டுமல்ல தூய ஆவியருக்கு மட்டும் முதன்மை கொடுத்து செயல்படுகிற நிலையை பார்க்கின்றோம். ஆனால் மூவொரு கடவுளாக இருக்கின்ற தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய கடவுளை குறித்த காரியங்களை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. திருத்துவம் என்பது ஒரு கோட்பாடு. இந்த திருத்துவ கொள்கையை விளக்க அல்ல இந்த நேரம், மாறாக திருத்துவ கடவுளின் பண்புகளையும் அவர் நமக்கு தரும் கட்டளையும் புரிந்து கொள்வதுதான் மேலானது என்று எண்ணுகின்றேன். திருமுறையிலே சில இடங்களில் மட்டும்தான் இணைத்து, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சொல்லுகிற வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. நாம் இங்கு படித்த தியான வசனத்திலும் மத்தேயு நற்செய்தியில் இன்று கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதியது, நற்செய்தி பகுதியது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும், இன்னும் நம்முடைய தொழுகையின் ஆரம்பத்தில் நாம் படித்த இறை வார்த்தையாகிய 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் கூட இப்படி 3 ஆழ்தத்துவங்களையும் இணைத்து குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். புனித அகஸ்டின் அவர்கள் சொல்லுகின்ற போது திருத்துவ கடவுளுடைய தன்மைகளை புரிந்து கொள்வது மிக கடினம் என்று சொல்லுகிறார். அதை புரிந்து கொள்ள முற்படுவது கடல் நீரை நாம் கைகளில் கோரி அல்லது கைகளில் நாம் எடுத்து கடல் நீரை வற்ற வைப்பதற்கு சமம் என்று குறிப்பிடுகின்றார். பில்பர் ஸ்மித் என்று சொல்லுகிற தேவனுடைய மனிதர் சொல்லுகின்ற போது, மூவொரு கடவுளை புரிந்து கொள்ள நினைத்தால் உனக்கு மூளை குழம்பிவிடும், அதே நேரத்தில் மூவொரு கடவுள் இல்லை என்று மறுத்தால் உன் ஆன்மாவை இழக்க நேரிடும் என்று குறிப்பிடுகிறார். மிக தெளிவான ஒரு வாக்கியம் அது. மூவொரு கடவுளை புரிந்து கொண்டுதான் நான் அவரை விசுவாசிப்பேன் என்று சொன்னால் உன் மூளை குழம்பிவிடும். அதே வேளையிலே மூவொரு கடவுள் இல்லை என்று சொல்லி நீ மறுத்தால் உன்னுடைய ஆன்மாவை நீ இழந்து விடுவாய் என்று சொல்லுகின்றார். இறை வல்லுநர்கள் இந்த திருத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளவும் அல்லது திருத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், மூவொரு கடவுள், அதாவது தந்தை, மைந்தன், தூய ஆவியர் எந்த வேறுபாடுமின்றி ஒரே அன்பு, ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை, ஒரே கடவுள் தன்மை உடையவராக இருப்பதால் அவர்கள் மூவர் அல்ல, மூன்றில் ஒன்றான மூவொரு கடவுள் அல்லது திரியேகம் என்று சொல்லி வரையறுக்கின்றனர். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட தரப்பட்ட திருமறை பகுதிகளிலே, அதாவது நமக்கு தரப்பட்ட இந்த நிருப பகுதியிலே
திரியேக கடவுளின் பண்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி பகுதியிலே திரியேக கடவுளுடைய கட்டளை ஒன்று சொல்லப்படுகிறது. இந்த 2 பகுதிகளையும் மையமாய் கொண்டு 3 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே மூவொரு கடவுள் அன்பின் அடையாளம் என்று சொல்லி பவுலடியார் வெளிப்படுத்துகின்றார். இங்கு குறிப்பிடுகிற வார்த்தை கிறிஸ்துவினுடைய கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக என்பதாகும். இங்கு ஒருவேளை 3 பண்புகளாக சொல்லப்பட்டாலும் திருமறை முழுவதும் நாம் படிக்கின்ற போது தந்தையாகிய கடவுள் அன்பின் உறைவிடமாகவும், குமாரனாகிய கடவுள் அன்பை வெளிப்படுத்துவோராகவும், தூய ஆவியராகிய கடவுள் அன்பை உறுதிப்படுத்துகிறவராகவும் செயல்படுகிறதை நாம் திருமறை முழுவதும் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆம், திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது கடவுளின் அன்பை பல கோணங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஒவ்வொரு கடவுள் அல்லது தந்தை, மைந்தன், தூய ஆவியர் அன்பின் வடிவமாயிருந்தார்கள் என்பதை நாம் பல பகுதிகளின் வழியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே கடவுள் தன் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளின் அன்பை யோவான் நற்செய்தியாளர் இப்படி குறிப்பிடுகிறார். தந்தையாகிய கடவுள் அன்பு நிறைந்தவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவர் தன்னுடைய தவ புதல்வனை அல்லது ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்ததை, ஈவாய் தந்ததை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் அவருடைய அன்பினால் நாம் மீட்கப்பட்டோம் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அன்பின் கயிறுகளினால் அவர்களை கட்டி இழுத்தேன் என்று சொல்கிறார். அன்பின் கயிறுகளால் அவர்களை கட்டி இழுத்தேன். ஆம், பிதாவாகிய கடவுள் அன்பு நிறைந்தவர். ஒருவர் குறிப்பிடுகிற போது இப்படி சொல்வார், படைப்பு கூட கடவுளின் அன்பின் வெளிப்பாடுதான் என்று. ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் படைத்து தன்னுடைய வடிவிலேயே கடவுள் மனிதனை படைத்தார் என்று சொன்னால் அது கடவுளின் அன்பின் வெளிப்பாடு என்று சொல்ல. ஆம், அந்த படைக்கப்பட்ட மனிதன் விழுந்து போன போது, பாவத்தில் விழுந்த போதும் அன்பே நிறைந்த கடவுள் தேடி சென்று அவனை மீட்டுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம், அல்லது அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அன்று ஆரம்பித்த அந்த அன்பின் உறவு, அந்த மீட்பின் உறவு யோவான் 3:16 சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவை நமக்காய் தந்து அந்த அன்பை தெளிவுபடுத்துகின்றார், உறுதிப்படுத்துகின்றார். ஆம், கடவுள் தூய அன்புள்ளவர். அன்பின் வெளிப்பாடுதான் மூவொரு கடவுளாக நாம் காண முடிகின்றது. நம்மை மீட்கும்படியாய் கடவுள் தந்த அல்லது பிதாவானவர் தந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சற்று யோசித்து பாருங்கள். அவர் அன்பே நிறைந்தவராயிருந்தார். யோவான் நிருபத்திலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்ல. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மை மீட்க வந்த அருள்நாதரும் அன்பின் நிறைவாக இருக்கிறார். எனவேதான் அவர் சொல்லுகின்றார், யோவான் 15ஆம் அதிகாரம் நற்செய்தி நூலிலே 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, பிதா உங்களில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல. எப்படி
தந்தையாகிய கடவுள் தன்னிடம் அன்பு கூறுகிறாரோ அதுபோல நானும் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, யோவான் 13:1 சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, பிதாவாகிய கடவுள் தன் அன்பை குமாரனை தந்து வெளிப்படுத்தி இருக்க, குமாரனாகிய கிறிஸ்து தன் அன்பை சிலுவையிலே பகிர்ந்து சிலுவையிலே தன்னை தந்து நம்மோடு வெளிப்படுத்தி இருக்கின்றார். தூய ஆவியராகிய கடவுளும் அன்பு நிறைந்தவராகவே இருக்கிறார் என்று நிருப பகுதிகள் நமக்கு சான்று தருகிறது. ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், நம்மோடு துணையாளராய் இருப்பதற்காக கடவுளாகிய கிறிஸ்து தந்த துணையாளர் தான் தூய ஆவியர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்படி அவர் நம்மோடு அன்பாயிருந்தால், சீடனோடு அன்பாயிருந்தாரோ அதுபோல ஒரு தேற்றரவாளனாய், உதவியாளராய், துணையாளராய், ஆற்றுப்படுத்துகின்றவராய் தூய ஆவியர் இருந்து நம்மை நேசிப்பார் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கூற்றினுடைய அர்த்தமாக இருக்கிறது. நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். தேற்றரவு செய்கின்றவர்களை தாய்க்கு சமமாக சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால் தாயை போல் தேற்றுகின்றவர் தூய ஆவியராகிய கடவுளும் அன்பு நிறைந்தவர் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த திருத்துவ ஞாயிறிலே அன்பின் வடிவமாக, அன்பின் வெளிப்பாடாக இருக்கிற தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய திரியேக கடவுளுடைய அன்பை உணர்ந்திருக்கின்றோமா என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களிலே அவருடைய அன்பை நாம் புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. பல நேரங்களிலே நாம் அந்த அன்பை மறந்து போகின்றோம். ஒரு நிகழ்வை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். ஒரு முறை தான் புதிதாய் வாங்கிய ஒரு வாகனத்தை தந்தை அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி சின்ன குழந்தை ஓடோடி வந்து புதிதாய் வாங்கிய கார் அல்லவா, அதன் அருகிலே நின்று தந்தை செய்கின்ற காரியங்களை பார்த்து கொண்டிருந்தது. திடீரென அந்த காரிலே ஒரு பகுதியிலே தன் கையில் இருந்து சிறு கற்களால் அந்த பிள்ளை பெருக்க ஆரம்பித்தது. காரை துடைத்துக் கொண்டிருந்த தந்தை திடீரென பார்த்தார். ஏதோ கிறுக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லுகிற கோபத்திலே அந்த வாகனத்தில் இருந்த ஸ்பேனரை கையெடுத்து அந்த பிள்ளையுடைய கரங்களை பிடித்து வைத்து 4 முறை அடித்து விட்டார். புதிய கார் பிள்ளை அதை கெடுத்து விட்டது என்று சொல்லுகிற காரணத்தால், அல்லது அதிலே சில தீமைகளை ஏற்படுத்தி விட்டது என்பதற்காக அவர் ஓங்கி அறைந்து விட்டார். சில நிமிடங்களில் பிள்ளை துடித்து அழுது கீழே விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். பிள்ளையுடைய கரங்கள் கட்டப்பட்டது. அந்த பிள்ளை திரும்ப கேட்க ஆரம்பித்தது, என்று என்னுடைய கரங்கள் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த கரங்களிலே விரல்கள் உடைந்த நிலையில் இருந்தபோது அது திரும்ப கேட்க ஆரம்பித்தது. இல்லத்திற்கு வந்த தந்தை வாகனத்தை திரும்பி பார்த்தார். அங்கு அந்த குழந்தை எழுதி வைத்திருந்தது, ஐ லவ் யூ டேடி என்று சொன்னேன். பாருங்கள், பிள்ளை தன் அன்பை வெளிப்படுத்தியது. ஆனால் தந்தையோ அந்த அன்பை புரிந்திட முடியாமல் அந்த குழந்தையின் கரங்களை காயப்படுத்தினார். கிறிஸ்து தம் அன்பை நமக்கு வெளிப்படுத்தி தன்னை ஜீவபலியாய் தந்தனை மீட்டெடுத்திருக்கின்றார். பல நேரங்களிலே அவருடைய அன்பை புறக்கணித்து நாம் செல்லுகிறோம் இல்லையா? ஒவ்வொரு கடவுளை தொழுது கொள்ளுகிற நாம், தந்தையாகிய கடவுள் அன்பு நிறைந்தவராயிருந்து தன் மகனை தந்தார். குமாரனாகிய கிறிஸ்து அன்பு நிறைந்தவராகியிருந்து தன்னை நமக்கு தந்தார். இன்றும் அவர் அன்புள்ளவராக நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்கின்ற போது அவருடைய அன்புக்கு இணையாக நாம் எதை செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே அவர் நம்மீது சொல்லுகிற குறைகளில் ஒன்று, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்றுதான். சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு இருக்கின்றோமா? இல்லை, அன்பில் நிலைத்திருக்கின்றோமா? அன்பே வடிவான, அன்பை வெளிப்படுத்துகின்ற, அன்பாயிருக்கின்ற தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய கடவுள்
நாமும் அவரில் அன்பாய் இருக்க அழைக்கின்றார். எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டுமா? நாம் முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, அதுதான் பிரதான கற்பனையாக ஆண்டவர் இயேசு கற்பிக்கின்றார். ஆம், ஒவ்வொரு கடவுளை வழிபடுகிற நாம் முழு மனதோடு அவர் மீது அன்பு செலுத்த ஆண்டவர் அழைக்கின்றார். ஒவ்வொரு கடவுள் அன்பின் வெளிப்பாடு. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது மூவொரு கடவுளுடைய திருவுள்ளம் என்ன அல்லது சித்தம் என்ன என்பதை சிந்திப்பது நல்லது என்று எண்ணுகின்றேன். நமக்கு இந்த தரப்பட்ட நற்செய்தி பகுதியில் சொல்லப்பட்ட கருத்தையே இதனோடு இணைத்து சிந்திக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அங்கும் திரியேக கடவுளுடைய பெயர்களை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவியராகிய திரியேக கடவுளுடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்பதுதான். இந்த வார்த்தையில் ஒரு பகுதியை மையமாய் கொண்டு இரண்டாவது கருத்தை நாம் சிந்திப்பது நல்லது. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். எல்லோரையும் மீட்பதே மூவொரு கடவுளின் திருவுள்ளம். அன்பை வெளிப்படுத்தியது மூவொரு கடவுள் மட்டுமல்ல, எல்லோரையும் மீட்பது மூவொரு கடவுளின் திருவுள்ளம் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. திருமறை முழுவதிலும் கடவுளின் திருச்சித்தம் சொல்லப்பட்டிருப்பதை பல கோணங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது யாத்திரை 3ஆம் அதிகாரத்திலே ஒரு கூட்ட மக்கள், அடிமைகளாக இருந்த மக்களை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் எகிப்திலே படுகிற உபத்திரவத்தை நான் கண்டேன், அவர்களை விடுதலையாக்கும்படியாய் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைத்து அனுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, பிதாவாகிய கடவுளின் சித்தமும் அல்லது திருவுள்ளமும் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான். நம்மை மீட்கும்படியாய் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணம் என்ன? அவருடைய சித்தமும் அதுதான், அவருடைய விருப்பமும் அதுதான். எல்லோரும் மீட்படைய வேண்டும், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், எல்லோரையும் மீட்க வேண்டும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கிற போது எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திருவுள்ளமாக இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, தூய ஆவியரும் எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்று சித்தமுள்ளவராக, விருப்பமுள்ளவராக செயலாற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்று ஒவ்வொரு கடவுளை குறித்து அல்லது ஒவ்வொரு கடவுளில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் திருத்துவத்தின் கொள்கையை புரிந்து கொள்வதற்கு முனைவதை பார்க்கிலும் அந்த திருத்துவ கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வருவோம் என்று சொன்னால் அதுதான் மிக மிக சிறந்தது என்று சொல்லி நான் எண்ணுகின்றேன். பிதாவாகிய கடவுளும் அனைவரையும் மீட்பதற்கு சித்தம் கொண்டபடியால் தான் தன் ஒரே குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஒரே குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் தன்னையே ஜீவ பலியாய் தந்து நம்மை மீட்டுக் கொண்டார். இன்றும் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் தூய ஆவியரை நமக்கு ஈவாய் தந்து செயலாற்ற தூய ஆவியர் நமக்கு துணை செய்கிறார். கடந்த வாரத்திலே தூய ஆவியருடைய திருவிழா அல்லது திருநாளை நாம் சிறப்பித்தோம். தூய ஆவியர் நமக்கு தரப்பட்டதின் ஒரு நோக்கம், அனைத்து படைப்புகளையும் நாம் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதுதான், எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்பதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது, அவரை கடவுள் என்று அறிக்கை செய்ய முடியாது என்று வேதம் சொல்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கடவுள் என்ன நம்மில் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்கின்ற போது நாம் அதை நிறைவேற்றுவதற்கு முன்வருவது மிக மிக இன்றியமையாது. அன்பின் வடிவான ஆண்டவர் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திருவுளம் என்பதை இந்த காலை வேளையிலே நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்.
மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது இந்த மூவரு கடவுளுடைய கட்டளை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது நாம் அவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆத்தும ஆதாயமே மூவரு கடவுளுடைய கட்டளையாக அமைகின்றது. அதே மத்திய 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் முதல் பகுதியை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக தன் சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவர் மீட்புக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த ஆண்டவர், அல்லது அனைவரையும் மீட்பதற்காய் தன்னை ஒப்படைத்த ஆண்டவர், அந்த மீட்பு பணியில் நானும் நீங்களும் தொடர்ந்து செயல்பட நம்மை அழைக்கின்றார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பகுதியில் பார்க்கின்ற போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகின்ற போது அங்கு ஒவ்வொரு கடவுளில் அல்லது பிதாவாகிய கடவுளுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த சத்தம் நம் காதுகளில் துணிக்கிறதா? அதை கேட்ட ஏசாயா சொல்லுகின்றார், என்னை அனுப்பும் ஆண்டவரே, இதோ என்னை அனுப்பும் என்று சொல்லி ஒப்படைக்கிறதை பார்க்கின்றோம். யாத்திரையாக 3ஆம் அதிகாரத்திலே அவர் குறிப்பிடுகின்றார், உன்னை அனுப்புவேன், பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்று சொல்லி மோசேயை அழைக்கிறதை பார்க்கின்றோம். தந்தையாகிய கடவுளின் அழைப்பு அதுதான். நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி அழைக்கிறதையும், நம் காரியமாய் யார் போவார் என்று சொல்லி கதறுகின்ற ஒரு குரலும் நம் உள்ளங்களில் தொனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைதான் சீடர்களிடத்தில் ஒப்புவித்து சொல்லுகின்றார், புறப்பட்டு செல்லுங்கள், எல்லா ஜனங்களையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே திருமுழுக்கு கொடுங்கள், மந்தையிலே சேர்த்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்டவர்களை கைக்கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கின்ற போது தூய ஆவியரும் இதையே கட்டளையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, திரியேக கடவுளை தொழுகிற நாம், திரியேக கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற நாம், அவருடைய திருவுள்ளத்தை புரிந்திருக்கிற நாம், அவர் நமக்கு தருகின்ற கட்டளைகளை ஏற்று செயல்பட நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்கின்றோமா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றும் இயேசு என்றால் என்னவில்லை என்று கேட்கும் மக்கள் கூட்டம் உண்டு. கிறிஸ்துவை அறியாது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களைப் போல, எது நல்லது எது கெட்டது என்று அறியாமல், எது மீட்பிற்கான வழி எது நரகத்திற்கான வழி என்பதை அறியாமல் பாவச் சேற்றிலே மூழ்கிக் கொண்டிருக்கிற எண்ணிறைந்த மக்கள் இருக்கின்ற போது திரியேக கடவுளின் கட்டளையை நாம் ஏற்று செயல்படுவதற்கு ஆயத்தமா? அவர் நமக்கு தருகின்ற அழைப்பு, புறப்பட்டு செல்லுங்கள், அனைவரையும் சீடராக்குங்கள் என்று. திருத்துவத்தை கொள்கையாய் படிப்பதை காட்டிலும் திருத்துவ கடவுளின் கட்டளையை ஏற்று அவர் பணி செய்வது நமது கடமை. பவுலடியார் சொல்லுகின்றார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி நினைத்திருக்கிறோமா என்றால், சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய மேல் விழுந்த கடமை என்று நாம் எண்ணுகின்றோமா? அதே பவுலடியார் சொல்கிறார், அதை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லேன். சற்று சிந்தித்து பார்ப்போம், சற்று சிந்தித்து பார்ப்போம். நம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முன்வருகின்ற போது திரியேக கடவுள் நம்மளிலே மகிழ்ச்சி அடைகின்றார். அவருடைய அன்பு பூரணப்படுகிறது, அவருடைய திருவுளம் நிறைவேறுகிறது. அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவதால் என்ன சொல்கிறார் 20வது வசனத்திலே, உலகின் முடிவு புரிந்த நான் உங்களோடு கூட இருப்பேன். எப்படி பவுலடியார் அங்கு 2 கொரிந்தியர் 13:14 வாழ்த்துகிறாரோ, தந்தை மைந்தன் தூயாவியராகிய கிருபையும் அன்பும் உறவும் உங்களோடு என்றென்றும் இருக்கும் என்று சொல்லுகின்றாரோ, அந்த அன்பை, உறவை, ஐக்கியத்தை நாம் என்றென்றும் பெற்றுக்கொள்ள அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவது மிக மிக கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நேரத்திலும்
அவருடைய வார்த்தையை கேட்கிற நாம், ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ளத்தை புரிந்து கொண்டேன், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதானே எங்கள் மீது அன்பை பொழிந்து உம் குமாரனை தந்தீர். உம்முடைய திருவுடலை தந்தீர், திரு ரத்தத்தை தந்தீர், உம்முடைய ஜீவனை தந்தீர். மட்டுமல்ல, நீர் எங்களுக்கு தூய ஆவியரையும் தந்திருக்கின்றீர். அந்த திரியேக கடவுளுடைய கட்டளைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் ஏசாயாவை போல, ஆண்டவரே, நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று எத்தனை பேர் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும்? பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று. அருள்நாதர் சொன்ன கட்டளையை அப்படியே ஏற்று அவர் திருப்பணிக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். நடந்தது என்ன? எத்தனை துன்பங்கள் வந்த போதும் அவர் பின்னிட்டு பார்க்கவில்லை. சுவிசேஷத்தை அறிவிப்பதின் கடன் என்று சொல்ல சுவிசேஷத்திற்காக ஜீவனை கொடுப்பதற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவர் மூலமாக மகிமையடைந்தார். நாமும் கூட சுவிசேஷத்தை அறிவிப்பது திரியேக கடவுளுடைய கடன் அல்லது கட்டளை என்பதை உணர்ந்து, அது என்னுடைய கடமை என்று சொல்லி உணர்ந்து, அப்படி நற்செய்தி சொல்வதற்கும் அவரில் அன்பு கூறுவதற்கும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் வார்த்தைகள் வழியாக நம்ம ஊரையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் 407வது கீதத்தை ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம் என்னும் 407வது கீதத்தை பாடி ஜெபித்து இந்த கொடுகையை நிறைவு செய்வோம். நம்மை மீட்க குருசில்
அன்பானவர்களே, இந்த நாளில் ஆலயத்திலும் ஆங்காங்கிருந்தும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்றேன். தொழுகைக்கு உதவியாக இருந்த ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றேன். இறைவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் உலகின் எல்லா மக்களுடைய நன்மைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நாளுக்கு நாள் இந்திய நாட்டிலே கொடிய வியாதியினுடைய தாக்கங்கள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை அறிவோம். இந்த நிலையிலே ஒருவருக்காக ஒருவர் பாரத்தோடு ஜெபிப்பது மட்டுமே கடவுள் நமக்கு தந்திருக்கிற கடனாக எண்ணுகின்றேன். அந்த நிலையிலே ஜெபிப்போம். கடவுள் நமக்கு வாய்ப்பை தந்தால் அரசு அறிவிக்கின்ற நாளிலே நாம் இணைந்து ஆலயத்தில் கூடி ஜெபிக்க ஒன்றுபடுவோம். அயல் நாடுகளிலே தூரடங்களிலிருந்து இந்த செய்திகளை பார்க்கின்ற இந்த ஆராதனையில் பங்கு சேர்கிற அனைவருக்கும் கூட ஒரு முறை கொடுத்து திருச்சபை சார்பில் நான் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்தவராய் மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தி ஆத்துமாதாயம் செய்ய எங்களை அழைக்கின்ற திரியேக கடவுளே, நம்முடைய அன்பிற்கு நிகர் இல்லை சுவாமி. தாயிலும் மேலாய் எங்களை நேசிக்கிறவர் நீர். அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்தேன் என்று சொன்னவர் நீர். எங்களை மீட்கும்படியாய் எங்கள் மீது வைத்த அன்பினால் உமது ஒரே மகனை தந்து அன்பை வெளிப்படுத்தினீரே. அந்த அன்பின் ஆண்டவரே செயல்களை அறிந்து கொண்ட நாங்கள், எங்களுக்காய் ஜீவனை தந்த அன்பை புரிந்து கொண்ட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்காக செயல்பட வேண்டும் என்று எங்களை அழைத்தீரேன். உம்மை போல் அன்புடையவராய் ஆத்துமாதாய பணியில் ஈடுபட எங்களை அழைத்தீரே. நன்றி சொல்லுகின்றோம். அன்பை புறக்கணித்தல் அல்ல ஆண்டவரே, உம் அன்புக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ்ந்ததை எங்களுக்கு அழைத்தார். உம்மை அறிவிக்கின்றவர்களாய் இன்று இந்த செய்திகளை கேட்டு யார் யார் தங்களை ஒப்படைக்கின்றார்களோ அவர்களை எங்களுடைய கருவிகளாய் பயன்படுத்தும். குறிப்பாக எங்கள் திருச்சபையின் அருமையான வாலிப பிள்ளைகள் இந்த அழைப்பை ஆண்டவர் எங்களுக்கு தருகிற அழைப்பாய் ஏற்று ஆண்டவருக்காக தங்களை ஒப்புக் கொடுத்துட தவிர்த்து வைத்தார். யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவார் என்று சொன்னேன். ஆண்டவருடைய சத்தம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் துணிக்கட்டும் சொன்னேன். மட்டுமல்ல ஆண்டவர் புறப்பட்டு போங்கள், எல்லோரையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னீரேன். ஆமாண்டவரே, அந்த ஆத்மீக அந்த ஆண்டவரை பணியிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தது அருள்தார். உலகெங்கும் நற்செய்தி பணிகளை செய்கிற மக்களை நீங்கள் ஆசீர்வதி. ஊழியங்கள் எல்லாவற்றையும் கிருபை கூட இருக்கட்டும். குறிப்பாக திருச்சபை ஊழியங்களை ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. பல நாட்களாக ஆலயங்களில் கூடி தொழுகிற தொழுகைகள் மறுக்கப்படுகின்ற போது மக்கள் வாஞ்சியோடு காத்து நிற்கிறார்கள். விரைவில் எங்கள் தேசத்தில் ஆண்டவரை திறந்த வாசலை தந்து நாங்கள் தொழுது கொள்வதற்குரிய வாய்ப்புகளை தார். கூடி தொழுது கொள்கின்ற போது எந்த நோய் தொற்றுகளும் பரவாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கின்றார். இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்காக சொல்லிக்கிறோம். எங்கள் சபையின் மூப்பர்கள், எல்லா சங்கங்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள், பணிவிடைகளில் பங்கு கொள்வோர், உதவி செய்வோர், இந்த ஆண்டவரை நாட்களிலே இந்த சிறப்பு தொழுகைகளிலே வந்து பங்கு பெற்றோர், உதவி செய்தோர் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரை சபையின் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மக்களோடும் கிருபை கூட இருக்கட்டும். குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபருக்காக, ஆண்டவரை குடும்ப பொறுப்பான பெற்றோருக்காக, வயோதிப பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகளை தேர்வெழுத ஆயத்தப்படுவோரை ஆசீர்வதித்து நல்ல முறையிலே தேர்வெழுதி வெற்றி பெறுகிற வைத்தார். தேர்வு முடிவுக்கு காத்திருக்கிறவர்கள் நல்ல முடிவுகளை கண்டுகொள்ள அழைத்தார். உயர்கல்விகள், பொறியியல், இந்த மருத்துவ கல்லூரிகளில் படிக்கிற போது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எப்போது நீ தேர்வு நடத்துவதற்குரிய வாய்ப்புகளை தருகின்றோ அப்போது அவர்கள் சிறப்பாக தேர்வு எழுத வைத்தார். எங்கள் பிள்ளைகளை பணி தேடுவோர் நல்ல பணிகளை கண்டுகொள்ள அருள் செய்யும். குடும்ப வாழ்வுக்கு காத்திருப்போருக்கு நல்ல குடும்ப வாழ்வை தார். குடும்ப வாழ்விலே கற்பத்தின் கனிக்கு காத்திருப்போரை நினைத்தருளும் சுவாமி. இந்த நாட்களில் கிருபையின் காலத்தில் இருப்போரை நினைத்தருளும். விரைவில் விடுதலைக்காய் காத்திருக்கிற உமது பிள்ளைகள் சுகமான விடுதலை பெற்றுக்கொள்ள அறிவித்தார். ஆண்டவரே இன்னும் பற்பல தேவைகளோடு நிற்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வேலை இழந்து நிற்கின்ற உமது பிள்ளைகளை நினைக்கின்றோம். வேலை ஆண்டவரே உயர்வுகளை, பணி உயர்வுகளை, பணியிடமாற்றங்களை எதிர்பார்ப்போரை நினைக்கின்றோம். அயல் நாட்டிலும் தூரிடங்களிலும் தங்கியிருந்து பணி செய்வோருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. பல ஆண்டவரே தூரிடங்களிலே சிறு சிறு பலகீனங்களால் கஷ்டப்பட்ட போது தாங்கினீர். நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் எந்த தீங்கு வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். இந்த பகுதியிலும் அநேகர் பலகீனத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை கற்று சந்திப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக.
கடந்த வாரத்திலும் மிகுந்த பலகீனங்களின் மத்தியில் போராடிய உமது பிள்ளைகளுக்கு தந்த பலனுக்காய் நன்றி ஆண்டவரே. காயங்களோடு இருக்கிறவர்களை பலப்படுத்தும் உள்ளான ஆண்டவரே சிகிச்சைகளை பெற்றுக்கொண்ட உமது பிள்ளைகளுக்கு பூரண விடுதலையை தார் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே மிகுந்த பலகீனத்தோடு படுக்கையிலே ஆண்டவரே சரியான உணர்வு கூட என்று இருக்கின்ற அன்பு தாயாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கி அவர்களை தொட்டு பலப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த குறைவும் இல்லாதபடிக்கு காக்கிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் தீர்க்க ஆயுசை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இன்னுமாக எங்கள் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தை ஆளும் தலைவர்கள் உடைய கரத்தில் தருகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த கொடிய வியாதியின் தாக்கத்திலிருந்து விடுதலைக்காக போராடுகிற மருத்துவர்கள், தாதியர்கள், இன்னும் காவல்துறை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பாதிக்கப்பட்ட உமது பிள்ளைகள் விரைவாய் விடுதலை பெற்றுக்கொள்ளார்கள். எங்கள் பகுதியில் அதிகமான நல்ல மழையை நீர் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றிப்பா. ஆண்டவர் இந்த மழையினாலும் எந்த சேதங்களும் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும். சென்னை பகுதிகளிலே இன்னும் பல பகுதிகளிலே கொடும் வெயில் இருப்பதை நீர் அறிகிறேன். அந்த இடங்களிலும் நல்ல காலநிலைகளை தர நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தின் எல்லை பகுதிகளில் இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே தீமைகளை மாற்றுங்கப்பா, சமாதானத்தை தார். உலகமெங்கும் அதுபோல் சமாதானத்தை கட்டளையிட செபிக்கிறோம். அமெரிக்க தேசத்திலிருந்து தீமைகள் மாற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அமைதி உணர்வை கட்டளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று செபிக்கின்றோம். இப்படிப்பட்ட வன்முறைகள் எங்கும் நடைபெறாதபடிக்கு ஆண்டவரே மனித நேயத்தை இழந்து ஆண்டவரே பிறரை தாக்குகின்ற செயல்கள் நடைபெறாதபடிக்கு கடவுள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கொடிய பலகீனங்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு பிள்ளைகள் விடுதலை பெற கற்றுக்கிறதை செய்கிறாங்க. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கண்ணீரோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இல்லங்களில் இருந்து கொண்டு நோக்கி வேண்டுதல் செய்கின்ற ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைங்கப்பா. ஒவ்வொரு இல்லங்களிலும் இருந்தும் ஆராதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படியாய் கிருபைத்தார். ஆண்டவரே பல மாதங்களாக எங்களுடைய பணிகள் செய்யப்பட முடியவில்லை, எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி இருக்கிற முதல் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் திறந்த வாசலை தார். யார் யாருடைய பணிகள் இன்னமும் ஆரம்பிக்கவில்லையோ அவர்கள் ஆண்டவரே பணிகளை செய்வதற்குரிய வாய்ப்புகளை நீர் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். சொந்தமாய் தொழில்களை நடத்துகிற முதல் பிள்ளைகளும் ஆண்டவரை நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபை தர வேண்டும் என்று சொல்லிக்கின்றோம். ஆராதனையில் காணப்பட்ட எல்லா குறைகளையும் மன்னியும் ஒரு விசை கூட இந்திய தொழுகையிலே ஆண்டவரை பாடல் பகுதிகள் எல்லாவற்றுக்கும் உதவியாக இருந்த முதல் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய நல்ல அர்ப்பணிப்புகளுக்கு ஆண்டவரை தகுந்த பலனை அவர் பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபைத்தார். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசு கிறிஸ்து வழியாய் கேட்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தந்தையே, ஆமென். தம் ஒரே குமாரனை தந்து அன்பை வெளிப்படுத்திய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் நம்மை மீட்பதற்காய் சிலுவையில் ஜீவனை தந்து நம்மை மீட்டுக் கொண்ட நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நற்செய்தி பணிபுரிய துணை செய்கின்ற தூயாருடைய நல்லுறவு நம்மோடும் உலகனைத்தோடும் இன்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி தரிப்பதாக.